என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, நேற்று அமைச்சர் பதவி ஏற்றாங்க. இதில் 7 பேர் பட்டியல் பிரிவு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரா அப்படின்னு நிறையா பேர் சமூக வலைத்தளங்களில் மாறுதட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ புதிதாக ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இதை செய்ததாக நிறைய பேர் மாற்றுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் ஆதிதிராவிட நலத்துறை அப்படின்னு இருந்ததை இப்போ சமூக நீதி நலத்துறையாக மாற்றிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த 7 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே சமூக நீதி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு சமூகம். இதில் குறிப்பாக பெரும்பான்மையான வாக்குகள் இந்த டைம் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்ட இந்த மக்கள் இந்த டைம் பெரும்பான்மையானவர் பார்த்திங்கன்னா ரசிகர் கூட்டமாக தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகள் செலுத்தி இதில் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எல்லா பகுதியிலுமே பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர்கள் பெரும்பான்மையாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு 7 சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிருந்திருக்காங்க. அதாவது 7 அமைச்சர் பட்டியல் பிரிவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற அண்ணன் மதன் ராஜா அண்ணனுக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. இதில் எங்கே சமூக நீதி இருக்குது அப்படின்ற எங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சமூக நீதி என்பது 7 பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு பறையர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க, தேவேந்திரகுல வேளாளர் பெரும்பான்மையாக இருக்காங்க, இப்போ அருந்ததி கொஞ்சம் சிறுபான்மையாக இருக்காங்க அப்படின்னா 7ல் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 பறையர்களுக்கும் 3 தேவேந்திரர்களுக்கும் ஒரு அருந்ததிகளுக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா. நிறையா மாவட்டங்களில் பறையர் இருக்காங்க. பறையர்களுக்கு ஒரு 4 சீட்டையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு 2 சீட்டையும் அருந்ததிக்கு ஒரு சீட்டையும் கொடுத்துருந்துக்கலாம். அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட 6 பேர் பறையருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரே ஒரு தேவேந்திரகுல வேளாளருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று அருந்ததிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லுது. இதில் எங்கே பெருசாக சமூக நீதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அண்ணன் தளபதி விஜய் அவர்கள்ட்ட எனக்கு எழும்புது. சரிங்களா. அப்போ பெரும்பான்மையாக தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் நிறையா இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சமூகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47 மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தான். சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்துக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி மட்டும் கொடுத்துட்டு வஞ்சகம் பண்ணியிருக்கீங்க. திமுக என்ன வேலை செய்தோ அதிமுக என்ன வேலை செய்தோ அதே வேலையை தான் அண்ணன் செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ இதை கொஞ்சம் மறுபரிசீலனை செஞ்சு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல் கோவில்பட்டியில் பார்த்திங்கன்னா முனைவர் அண்ணன் சம்பத்குமார் இருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா சிறந்த ஒரு பேச்சாளர். அதே போல் தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக அனைத்து ஊடகங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர். அது மட்டுமல்லாமல் படித்த ஒரு பட்டதாரியும் கூட. அப்போ அப்பேற்பட்ட ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்க தவறி இருக்கீங்க. யாராருக்கோ கொடுத்துருக்கீங்க. சரிங்களா. மிரட்டுற ஆளுக்கும் நான் சாதி வெறின்னு சொன்ன ஆளுக்கும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சட்டமன்ற பதவி சட்டமன்றத்தில் போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்கள் ஏற்படுத்தியது. ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் கட்சி மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, மக்களுக்கு என்ன நல்ல விஷயத்து செய்யணும், அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கணும். சரிங்களா. சில பேர் அடிதடியில் தானே, அதுவும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஊடகங்களில் பேசப்பட்ட மிகப்பெரிய, அதாவது பல வழக்கில் குற்ற வழக்கில் அதிகமாக உள்ள கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியில் உள்ள நபர்கள் தான் வருது. இவங்களும் உங்களோட கட்சி தொண்டர்கள் மீது வழக்கில் இருக்குது அப்படின்னுலாம் வரல. இதற்கு முன்னாடி அவங்க திமுக அதிமுக பிஜேபின்னு பயணித்தவங்க உங்கள் கட்சியில் இணைஞ்சவங்க தான். சரிங்களா. அதை தாண்டி
உள்ளவங்க உங்கள் கட்சியில் வந்து இந்த குற்ற வழக்கில் முதலிடம் பிடிப்பீங்கன்னு பார்த்தா இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ எந்த மாதிரி ஆட்கள்லாம் தேடி எடுத்து பிறக்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத உணரணும். 2வது இடத்துக்கு திமுக வந்து தள்ளியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கட்சியில் வந்து மாற்றணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி நலத்துறை அப்படின்னு வந்து மாற்றிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஏற்புடையது அப்படின்னு தெரில. அப்போ பட்டியல் பிரிவுகளில் இருக்கக்கூடிய 76 சாதிகளுக்கு மட்டும்தான் வந்து சமூக நீதியா? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் சமூக நீதினா என்ன? எல்லா சாதிக்கும், அதாவது பேக்வேர்டுலையோ மோஸ்ட் பேக்வேர்டுலையோ இல்லை ஓபிசி எஸ்சி எஸ்டி இன்னும் சொல்லக்கூடிய எல்லா இருக்கும் அதுதானே சமூக நீதி. சமூக நீதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் அப்படின்னா எல்லா சமூகத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ அவங்களுக்கான நீதி, அப்போ எல்லா சமூகத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கினா தானே அது சமூக நீதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பொருந்தும். அதுக்கு வந்துக்கிட்டு அதுவும் ஆதிதிராவிட நலத்துறையை மாற்றி சமூக நீதி நலத்துறை அப்படின்னு வந்து மாற்றிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து தெரியல. இன்னொன்று, அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிற திராவிடன்ற விஷயத்தை நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் வந்து ஆதித்தமிழர் நலத்துறை அப்படின்னோட வந்து வச்சுருக்கலாம், சரிங்களா? ஏன்னா அது வந்து பொருந்தும். ஏன்னா அந்த பட்டியல் பிரிவுகள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூகங்கள் தான் இருக்காங்க. அதில் அறிஞர்களோ இன்னும் ஒரு சில சமூகங்கள் வேணும்னா வந்து வேறு ஆட்களாக இருக்கலாம். ஆனால் அதற்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து அந்த கோரிக்கையை நாங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியல் வெற்ற கோரிக்கை வைக்கிற மாதிரி ஆதி திராவிடர் நலத்துறை என்பதை வந்து மாற்றி, அதாவது ஆதித்தமிழர் நலத்துறை அப்படின்னா அதை மாற்றணும்னு நாங்கள் பலமுறை வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ அந்த இது வச்சுருந்தா இன்னும் வந்து சிறப்பாக வந்து இருந்திருக்கும், சரிங்களா? அதனால் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரே ஒரு நபர்களை மட்டும்தான் வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் 2 பேரும் சரிசமமாக தான் நீங்கள் வந்து ஆட்சி நடத்துகிறீங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அவங்க பண்ணதான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை கொஞ்சம் மாற்றி, ஏன்னா 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ அவர் அட்லீஸ்ட் இன்னொரு நபருக்காவது வந்து அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அண்ணன்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறோம். குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் நீண்ட நாட்களாக பட்டியல் வெற்ற கோரிக்கையை வந்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி போராட்டங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கோரிக்கை மனுவானது வந்து பார்த்திங்கன்னா முன்ன இருந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா இது கிடப்பிலே வந்து பதிவு வந்து செஞ்சுருக்காங்க, இது கிடப்பிலே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறோம். இதில் என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆதிதிராவிட நலத்துறை வந்து சமூக நீதி நலத்துறையாக வந்து அண்ணன் வந்து மாற்றிருக்கீங்க. அதற்கு அமைச்சராக யாரை போட்டிருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா வன்னியரசு. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பட்டியல் வெட்டுறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி. அதுவும் குறிப்பாக வன்னியரசு அண்ணன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து இந்த துறையை வந்து கொடுத்துருக்கீங்க. பறையர் சமூகத்தில் வேறு யாருக்கும் கூட இந்த துறையை வந்து கொடுத்துருந்துருக்கலாம், சரிங்களா? இல்லை ஒரு அறிஞர்கள் கூட இந்த துறையை கொடுத்துருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை வந்து நிறைவேற்றக்கு ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும். ஆனால் இந்த ஆதிதிராவிட நலத்துறையை, அதாவது சமூக நீதி நலத்துறையை நீங்கள் அண்ணன் வன்னியரசு கொடுத்து வந்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த துறையை கொடுத்தீங்கன்னா எங்களோட கோரிக்கை என்பது மழுங்கடிக்கப்பட்டுரும். ஏன்னா இந்த 4 வருஷத்தில் உங்கள் ஆட்சி காலகட்டத்திலையும் எங்களோட கோரிக்கை நிறைவேறாமல் போயிடும், நீர்த்து போக போகுதே அப்படின்ற வருத்தத்தில் தான் சொல்கிறோம். எங்களுக்கு பட்டியல் வெற்ற கோரிக்கையை அடுத்து பரிந்துரை செஞ்சாங்கன்னா நாங்கள் தாராளமாக அண்ணன் வன்னியரசை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், விடுதலை சிறுத்தை கட்சியை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஆனால் முழுக்க இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கைக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். இவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஏனைய அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக அவர் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு எங்கள் சமூகத்தில் ஒரு சில நபர்கள் மட்டும் ஒரு சில சின்ன இயக்கங்கள் மட்டும் எதிர்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தோட பிரதிநிதி தலைவராக இருக்கக்கூடிய யாராக வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெற்ற கோரிக்கையை விரும்புகிறாங்க. ஏன்னா இயக்கங்கள் வந்தது ஒரு சிலர் மட்டும் இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை தூண்டி விட்டு இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து தொடர்ந்து இதை வந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழக முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை. நீங்கள் அமைச்சராக அவரை வந்து போட்ட விட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை மட்டும் உங்களோட ஆட்சி காலகட்டத்தில், ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் அப்படின்னு ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரா அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குறோம். இது சம்மந்தமாக கூடிய விரைவிலேயே
தமிழக முதல்வரை எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய என்னை தலைவரும் சந்தித்து இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட வந்து வைப்பான்னு நினைக்க உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வைக்கிறதுக்கான முயற்சியை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கான வேலையை வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த கோரிக்கை உங்களோட ஆட்சி காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு ஒரு விடியலை, சரிங்களா? ஏன்னா இந்த மண்ணில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாருமே வந்து கிடையாது, தாழ்த்தப்பட்டவர் உயர்ந்தவர் யாரும் வந்து கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் சமூக நீதி நலத்துறைன்னு ஒன்று மாற்றிருக்கீங்க அப்படின்னா, சமூக நீதி உருவாகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் பிரிவுன்றது வந்து உடைக்கப்படணும். ஸோ இவங்க எல்லாருமே பொதுப்படையான பொது அரசியல் செஞ்சால் மட்டும்தான் இந்த சமூக நீதி வந்து உருவாகும். அதனால் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவிலிருந்து அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து நிறைவேற்றணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.